சிஜேபியுடைய இணையதளங்களாக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், சோசியல் மீடியாக்கள், எக்ஸ் பக்கங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் குறித்த எந்த நியூஸாக இருந்தாலும், எந்த விஷயங்களாக இருந்தாலும், இங்கே போடக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவருடைய எக்ஸ் பக்கத்தில், சோசியல் மீடியாக்களில், வெப்சைட்டில் வந்து சிஜிபியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இது எதை உணர்த்துது அப்படின்னு நம்ம வரும்போது தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஜேபி முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்துக்கு தகுதியான ஒரு தலைவராக, தகுதியான ஒரு முதலமைச்சராக யார் இருக்காங்க அப்படிங்கிறத இளைஞர்கள் பார்க்குறாங்க அப்படின்னா தளபதி விஜய் இருக்காங்க. ஏன்னா எந்த விதமான கரையும் கிடையாது. ஏன்னா பேரே காமெடியாக இருக்குது, கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி காமெடியாக பார்த்தாங்க. ஆனால் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக போராடக்கூடிய நிகழ்வு, அதாவது பார்த்திங்கன்னா டெல்லியிலேயே மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவையே ஆட்டி அசைத்து பார்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய உண்ணாவிரத போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதன் மூலமாகவும், அதே நேரத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியதன் மூலமாக என்ன கோரிக்கைகள் அப்படின்னா, இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் வந்து பேப்பர்கள் கசிந்தது, கேள்வித்தாள்கள் கசிந்த விவகாரத்தில் வந்து மத்திய அமைச்சர் பிரதான் அவர்கள் பதவி நீக்க செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் நீட் தேர்வில் இறந்த மாணவர்களுக்கு, இந்த நீட் தேர்வு கசிவின் மூலமாக இறந்த மாணவர்களுக்கு தலா ஒருவருக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு 3 முக்கியமான, இதே போன்ற இன்னொரு கோரிக்கை, 3 முக்கியமான கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. ஜேபி நட்டா அவர்களும் இது குறித்து நான் வந்து மத்திய அரசாங்கத்தோட குழுவோடு பேசி இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை முன்வைத்து உங்கள் போராட்டங்களை நீங்கள் நிறுத்திக்கங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. அப்போ காரணம் என்ன அப்படின்னா, இந்த சிஜேபியை நம்ம குறைச்சி எடை போட்டோம், அது ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ ஏதோ நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க, இவங்க 4 இளைஞர்கள் கூட்டிட்டாங்க, உடனே வந்து சிஜேபி அப்படின்னு காமெடியாக இருந்து கரப்பாம்பூச்சி அப்படின்னு ஒரு பேரை தேர்வு செய்துட்டாங்க. இவங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சிஜேபியுடைய எழுச்சி, டெல்லியில் நடைபெற்ற போராட்டம், உண்ணாவிரதம் போன்ற நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி மட்டத்தில் ஒரு பெரிய இடியை தூக்கி அவருடைய தலையில் போட்டிருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களாம் நம்ம சாதாரணமாக இட போட முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே தேஞ்சு போய் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நமக்கு இவர்கள் கொல்லி வைத்து விடுவார்கள், அதாவது காங்கிரஸை அழித்து சுடுகாட்டில் கொண்டு போய் போட்டு புதைச்சி கொல்லி வச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிற நிலையில் தான் ஒரு பதட்டம். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். டெல்லியில் நாடாளுமன்றம் வாசலுக்கு முன்பு நடந்த ஒரு போராட்டம் நாடையே பேசும் பொருளாக ஆக்கியிருக்கு. இப்போ கூட மலையாள நடிகர் டொவினோ தாமஸ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, வருங்கால தலைமுறையின் குரல் அடக்குமுறையால் அடக்கப்படுகிறது அப்படின்னு. அந்த அளவுக்கு தேசிய லெவலில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பேசும் பொருளாகியிருக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம். இப்போ இந்த போராட்டத்தின் மூலியமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இல்லை அந்த போராட்டத்தினுடைய நீட்சி தமிழ்நாடு வரைக்கும் ஏதாவது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா, எப்படி சார்? என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து இளைஞர்கள் தங்களுடைய பிரச்சனைகள், நாட்டில் நடக்கக்கூடிய என்ன பிரச்சனைகள் என்றாலும் கையில் எடுத்து களமாடக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் வந்து விட்டார்கள். அரசியலில் வந்துட்டாங்க. அரசியலில் வந்துட்டாங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு எதிராக போராடுவதற்கும், அரசியல்வாதிகள் அப்படின்னா ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக போராடுவதற்கும் துணிந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து அங்கே டெல்லியில் போராடக்கூடிய சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, சிஜேபியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இளைஞர்கள் தான், மாணவர்கள், இளைஞர்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இந்த சிஜேபி. அது நீதிமன்றத்தில் நடந்த ஒரு நிகழ்வின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அப்போது ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு சாதாரணமான ஒரு காமெடியாக தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஏன்னா பேரே காமெடியாக இருக்குது, கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி காமெடியாக பார்த்தாங்க. ஆனால் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக போராடக்கூடிய நிகழ்வு, அதாவது பார்த்திங்கன்னா டெல்லியிலேயே மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவையே ஆட்டி அசைத்து பார்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய உண்ணாவிரத போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதன் மூலமாகவும், அதே நேரத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியதன் மூலமாக
இந்த சிஜேபியுடைய போராட்டம் நாடாளுமன்றத்தை நோக்கி நடந்த நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒருபடி கீழே இறங்கி வர வைத்த நிகழ்வு தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் ஜே.பி. நட்டா மூலமாக அவரை சந்தித்து உங்கள் கோரிக்கைகளை முன்வைங்க, அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு இந்த அடிப்படையில் சிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள், அமைப்பை சார்ந்தவர்கள் மத்திய அமைச்சரை சந்தித்து 3 முக்கியமான கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. என்ன கோரிக்கைகள் அப்படின்னா, இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் வந்து பேப்பர்கள் கசிந்தது, கேள்வித்தாள்கள் கசிந்த விவகாரத்தில் வந்து மத்திய அமைச்சர் பிரதான் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் நீட் தேர்வில் இறந்த மாணவர்களுக்கு, இந்த நீட் தேர்வு கசிவின் மூலமாக இறந்த மாணவர்களுக்கு தலா ஒருவருக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு 3 முக்கியமான, இதே போன்ற இன்னொரு கோரிக்கை, 3 முக்கியமான கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. ஜே.பி. நட்டா அவர்களும் இது குறித்து நான் வந்து மத்திய அரசாங்கத்தோட குழுவோடு பேசி இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற அறிவுறுத்தலை முன்வைத்து உங்கள் போராட்டங்களை நீங்கள் நிறுத்திக்கங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு மத்திய அரசாங்கம் இறங்கி வந்திருக்கிறது அப்படிங்கிற நிகழ்வு தான் இந்த மாணவர்களுடைய, அதாவது மாணவர்கள் அப்படின்னா இந்த சிஜேபியுடைய போராட்டத்திற்கான ஒரு வெற்றி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த போராட்டம் வந்து இந்தியா முழுவதும் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது, இது வந்து ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு மெசேஜை கொடுக்குது. அதாவது இனி இளைஞர்கள் கையில் தான் இந்தியா. ஆளும் வர்க்கத்தினர் எல்லை மீறி செயல்பட்டால், அதில் முறைகேடுகள், ஊழல்கள் போன்ற நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னா தட்டி கேட்பதற்கு இளைஞர்கள் தயாராகி விட்டார்கள் அப்படின்னா மெசேஜ் வந்து ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு, ஊழல் பெருச்சாளிகளுக்கு, ஊழல் திமிங்கலங்களுக்கு, முறைகேடு செய்பவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சிஜேபி அப்படின்னு சொல்லி நாம் எடுத்து பார்க்கும்போது காமெடியாக பார்க்கப்பட்ட சிஜேபி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளும் அரசுக்கும், அதாவது இந்தியாவை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசுக்கு ஒரு சவாலான ஒரு கட்சியாக எதிரில் நின்றுகிட்டு இருக்காங்க. அதாவது காங்கிரஸால் முடியாத விஷயத்தை சிஜேபி சாதித்து காட்டிவிட்டது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெல்லியில் ஒரு ஆளும் அரசுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக யார் எந்த ஒரு அமைப்பு விவகாரத்தை கையில் எடுத்து களமாடினாலும் முதல் கட்சியாக காங்கிரஸ் கட்சி தான் ஓடோடி போய் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இதுதான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் தேர்வு விவகாரத்தை கையில் எடுத்து களமாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுக்கல. அப்போது மாநில கட்சிகள், பல்வேறு மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகள் எல்லாமே சிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. மாநில கட்சிகள் எல்லாமே அப்படின்னா பாஜகவிற்கு எதிரான சிந்தனை கொண்ட மாநில கட்சிகள் எல்லாமே சிஜேபிக்கு ஆதரவை தெரிவிக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆதரவு கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சிஜேபியை நம்ம குறைச்சி எடை போட்டோம், அது ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஏதோ நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க, இவங்க 4 இளைஞர்கள் கூட்டிட்டாங்க, உடனே வந்து சிஜேபி அப்படின்னு காமெடியாக இருந்து கரப்பாம்பூச்சி அப்படின்னு ஒரு பேரை தேர்வு செய்துட்டாங்க. இவங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சிஜேபியுடைய எழுச்சி, டெல்லியில் நடைபெற்ற போராட்டம், உண்ணாவிரதம் போன்ற நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி மட்டத்தில் ஒரு பெரிய இடியை தூக்கி அவருடைய தலையில் போட்டிருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களாம் நம்ம சாதாரணமாக இட போட முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே தேஞ்சு போய் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நமக்கு இவர்கள் கொல்லி வைத்து விடுவார்கள். அதாவது காங்கிரஸை அழித்து சுடுகாட்டில் கொண்டு போய் போட்டு புதைச்சி கொல்லி வச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிற நிலையில் தான் ஒரு பதட்டம். இப்போ நான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறேன்னா எந்த நிலையில் முன்வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசியலை எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியல் 60-70 ஆண்டு காலமாக எப்படி சென்றது அப்படிங்கிறது தெரியும். திராவிட கட்சிகள் கோல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வெர்சஸ் அதிமுக, திமுக அல்லது அதிமுக, அதிமுக ஆட்சியில் இருந்தால் திமுக எதிரில், திமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுக எதிரில், இப்படி தான் அரசியல் களம் சென்றுக்கிட்டே இருந்தது. இப்படி தான் இவங்களும் எதிரியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திமுக கூட இப்போ வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கும்போது என்ன கொடுத்தாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கும் போது கூட நாங்கள் எதிரியாக அதிமுகவை தான் பார்த்தோம், நாங்கள் எதிரியாக தோக்கடிச்சிட்டோம், ஆனால் வந்து திடீர்னு வந்த தாவேக்க ஆட்சியை பிடித்து விட்டது அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ எதிரி வந்து நாங்கள் அதிமுகன்னு பார்த்தா எதிரியை வீழ்த்திட்டோம், அதிமுகவும் எதிரியாக திமுகவை பார்த்தது. இப்படித்தான் களத்தில் இருந்தாங்க. ஆனால் புதிதாக ஒரு சக்தி வருகிறது, அது எந்த லெவலுக்கு இருக்கிறது, அதோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அந்த சக்தியை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத இவங்க உணர தவறி விட்டாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாகவே ஒப்புதல் வாக்குமூலம் மூலமே இவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அதிமுக திமுக வெர்சஸ் அப்படிங்கிற பிம்பம் உடைத்தது புதிதாக உருவாகிய தாவேக்க அப்படிங்கிற ஒரு சக்தி உடைச்சி எறிஞ்சாங்க. தமிழக முதலமைச்சராக 2 ஆண்டுகளிலேயே கட்சி ஆரம்பித்து தளபதி விஜய் அவர்கள் அமர்ந்தாங்க. இதே போல தான் டெல்லியில் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய சிஜேபியை பொறுத்த வரைக்கும் சிஜேபியுடைய எழுச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் பாலிடிக்ஸ் நமக்கு தெரியும். பிஜேபி காங்கிரஸ் வெர்சஸ் காங்கிரஸ் 2, அதாவது இந்த லெவலில் தான் அரசியல் களம் சென்றுட்டு இருக்கோம். காங்கிரஸ் ஆட்சி செய்தாங்க, இப்போ பிஜேபி இருக்காங்க, அடுத்து காங்கிரஸ், இந்த மாதிரி தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வெர்சஸ் அப்படிங்கிற விஷயத்துல தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஜேபியுடைய வருகை, இளைஞர்களுடைய எழுச்சி, இவர்கள் செல்லக்கூடிய பாதை, வேகம், விவேகம், இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தான்
சிஜேபி வந்து காங்கிரஸுக்கான இடத்தை பிடிக்க போகுது வெர்சஸ், அதாவது பிஜேபி வெர்சஸ் சிஜேபி அப்படிங்கிற லெவலுக்கு வரப்போகுது அப்படின்னா அச்சம் தான் காங்கிரஸ் வந்து ஆடி போய் உட்கார்ந்துருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் காங்கிரஸ் கட்சி ஆதரவு எதுவுமே கொடுக்கல. இது குறித்து காங்கிரஸ் கட்சியுடைய முன்னணி தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய ஜெய்ராம் ரமேஷ் அவரிடத்துல கேட்கும்போது, சிஜேபி வந்து நீட் தேர்வுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் போராடிக்கிட்டு இருக்கீங்க, அப்ப என்ன காரணத்துக்காக நீங்க சிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கல அப்படின்னு கேள்விகளை முன்வைக்கும் போது அவர் தெரிவித்தது என்னன்னா, காங்கிரஸ் கட்சி நாங்க வந்து நீட் தேர்வு விவகாரத்தில் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருக்கோம். நீட் தேர்வுல வந்து வினாத்தால் கசிந்தது, அதே நேரத்தில் நீட் தேர்வில் இறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நீட் தேர்வுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய மாணவரணி இளைஞரணி எல்லாமே போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நாங்க வந்து பிஜேபிக்கு எதிராக இந்த நீட் தேர்வை மையப்படுத்தி போராடும் போது புதிதாக ஒரு சிஜேபி அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையில்லை. இப்போ காங்கிரஸ் கட்சி இதை பார்த்துக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இங்கே தான் காங்கிரஸ் கட்சி எந்த லெவலில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மதிப்பிடணும். நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் முடிவே இல்லாமல் இருக்கு. ஆனால் நாங்கள் போராடிக்கிட்டே தான் இருக்கோம், போராடிக்கிட்டு இருந்தோம், போராடிக்கிட்டு இருப்போம். ஆனால் அங்கே முடிவு கிடையாது. அப்படி கருத்துக்களை முன்னிருக்கு. அங்கே சிஜேபி போராடி முடிவு கண்டு விட்டது, வெற்றி கண்டிருக்காங்க. 3 கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடிய நிலையில் போயிருக்கிறது. மத்திய அரசு அடிபணிந்திருக்கிறது. இந்த விஷயத்தை தான் நாங்கள் கவனிக்கிறோம். அப்போ காங்கிரஸ் கட்சி செல்லாததுக்கு காரணம், அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு, காங்கிரஸ் கட்சியை முற்றிலுமாக முடிச்சு விடுவதற்கு சிஜேபி அங்கே வர போறாங்க. ஸோ இந்த பயம் தான் பார்த்தீங்கன்னா இவர்கள் காங்கிரஸ் பின்னோக்கி இருப்பதற்கான காரணம். சரி, இப்போ வந்து காங்கிரஸுக்கு மட்டும்தானா அப்படின்னா பாஜகவுக்கு வந்து பெரிய சவாலா இப்போ சிஜேபி வந்துட்டு இருக்காங்க. இதுல சிஜேபியை பொறுத்த வரைக்கும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சிஜேபியுடைய இணையதளங்களா இருக்கட்டும், வெப்சைட்டா இருக்கட்டும், சோசியல் மீடியாக்கள், எக்ஸ் பக்கங்களா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிக இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு தலைவராக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் குறித்த எந்த நியூஸாக இருந்தாலும், எந்த விஷயங்களாக இருந்தாலும், இங்கே போடக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவருடைய எக்ஸ் பக்கத்தில், சோசியல் மீடியாக்களில், வெப்சைட்டில் வந்து சிஜிபியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கடந்த வீடியோக்குள்ளே கூட பேசியிருந்தோம். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட் அரசியலில் இருந்தாலும், ஆனால் அவரை வந்து ஆட்டோமேட்டிக்காக நேஷனல் பாலிடிக்ஸுக்கு வரவழைக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் நேஷனல் பாலிடிக்ஸில் போகிறதுக்கான டோர் ஓப்பன்ல இருக்கிறது, ஆட்டோமேட்டிக்கா டோர் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. அப்போ விஜய் அவர்கள் நேஷனல் பாலிடிக்ஸ் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை நாம பதிவு பண்ணியிருந்தோம். அதே போலதான் பாத்தீங்கன்னா இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் சிஜேபி உடைய நகர்வுகளை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் குறிப்பாக இளைஞர்கள் பிலோ 30-35க்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிஜேபி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. மாணவர்கள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏன்னா அவருடைய நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியான சூழ்நிலையில் தான் இந்த சிஜேபி உடைய சோசியல் மீடியாக்கள் எல்லாமே தளபதி விஜய் அவர்களுடைய, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நியூஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவில் ஹைலைட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இது எதை உணர்த்துது அப்படின்னு நம்ம வரும்போது தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஜேபி முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்துக்கு தகுதியான ஒரு தலைவராக, தகுதியான ஒரு முதலமைச்சராக யார் இருக்காங்க அப்படிங்கிறத இளைஞர்கள் பார்க்குறாங்க அப்படின்னா தளபதி விஜய் இருக்காங்க. ஏன்னா எந்த விதமான கரையும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து தேர்தலுக்கு முந்தைய நிலையில் ஒரு வாக்குறுதி ஒரு மக்கள்கிட்ட கொடுக்கறது, தேர்தலில் ஆட்சியில் வெற்றி பெற்று வந்த உடனே வேறு விதத்தில் செயல்படுவது, ஊழல்களில் ஈடுபடுவது, மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பது, வரிப்பணங்களை எடுப்பது, அதிகாரிகளை நீங்கள் தாராளமாக கொள்ளையடிங்கன்னு சொல்லி கதவுகளை திறந்து விடுவது, நீங்கள் எங்களுக்கு கமிஷனை கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ முடியுமோ ஏழை மக்களை கொள்ளையடிங்க, ஊரை அடித்து உலகில் போடுங்க, எவ்வளோ வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிற நிலையில் செயல்படக்கூடியதுக்கு எல்லாமே ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய அளவில் தளபதி விஜய் அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஃபுல் ஸ்டாப். எங்கேயுமே ஊழல் இருக்கக்கூடாது. அமைச்சராக இருந்தால் அந்த துறையில் ஊழல் இருக்கக்கூடாது. ஊழல் இருந்தால் அந்த அமைச்சர் தான் பொறுப்பு. அதனால ஊழல் இல்லாத துறையாக உங்க அமைச்சரவையை மாட்டுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சரவையில் பேசிய விவகாரம் வெளிப்படையாகவே மேடையில் முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய அரசுல, என்னுடைய ஆட்சியில எந்த விதமான ஊழலும் இருக்காது, எவனாவது ஒரு 500 கூட 1000 கூட 5000 கூட 10000 கூட 50000 கூட 1 லட்சம் கூடன்னு கேட்டா என் புள்ள சிஎம்மா இருக்கா, எங்க அண்ணன் சிஎம்மா இருக்கான் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிச்ச நிகழ்வு. இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் காமராஜர் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குன்னு செய்திகளை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் கூட ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன், காமராஜர் ஆட்சி போல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விஜயை பாராட்டிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணாலும் யாரையும் வந்து காமராஜர் ஆட்சி அப்படின்னு ஒப்பிடாத ஒரு சூழல்லாம் இருந்தது. இன்னைக்கு வந்து காமராஜர் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படி கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னால எந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஆட்சி போய்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான். இந்த விஷயம் எல்லாமே இந்திய அளவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ஈடுபடுகிறது. அவங்க விரும்புறாங்க இதே போன்ற ஒரு ஆட்சி இந்தியாவில் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் இளைஞர்கள் வந்து போராட்டங்களை முன்வைக்கிறாங்க. அந்த போராட்டங்களில் சுட்டி காட்டக்கூடிய, உதாரணத்துக்கு சுட்டி காட்டக்கூடிய தலைவராக தளபதி விஜய் அவர்கள் இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து நேஷனல் பாலிடிக்ஸுக்கு போவதற்கான ஒரு சூழல் இங்க உருவாகிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் தான் காங்கிரஸ் கட்சி மட்டத்தில் பெரிய அதிர்ச்சி. காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. திமுக ஏற்கனவே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் இருக்காங்க.
டிவிகேவுடைய வருகை திமுக முடிச்சு விட்டுட்டாங்கல்ல. திமுக வந்து இப்போ எதிரில் வந்து என்ன செய்வதுன்னு தத்தளிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. திமுக எந்த அளவுக்கு பயப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, மார்க்கண்டேயன் எம்எல்ஏ விஷயத்துக்கு வந்து கைது செய்யப்படுறாங்க. உடனே வந்து திமுக போராட்டம் நடத்துகிறது. அதில் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் செய்தியாளர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எலும்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது ஆமாம் எல்லாருக்கும் இருக்கிறது அப்படிங்கும்போது செய்தியாளர்கள் அடுத்த கேள்வி கேட்கும்போது முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு உடம்புல பிபி சுகர்லாம் இருக்குப்பா, என்னால் பேச முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி எகிரி குதிச்சு ஓடுறாங்க. இந்த பயம் யார் கொடுத்தது, எங்க வந்தது? இப்போ திமுக ரூலும் பார்ட்டியாக இருந்தால் திமுகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய இல்லை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க இந்த பதிலை சொல்லிட்டு வெளியேறுவாங்களா? காரணம் என்ன அப்படின்னா, நாமளும் கொஞ்சம் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு எல்லை மீறி கடந்த காலத்தை போல நாமளும் ஏதோ ஒரு வார்த்தைகளை விட பேசும்போது இது விபரீதமாகி மார்க்கண்டேயனுக்கு பக்கத்து ரூம் வந்து ஜெயிலில் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ என்ன ரீசன்னா, மார்க்கண்டேயர் அவர்களை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. ஏன்னா மார்க்கண்டேயன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணனை போல நம்மளை கொண்டு போவாங்க, சொந்த ஜாமீனில் வெளியே விட்டுருவாங்க, நம்ம சிறைக்கு செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு தான் இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 நாள் சிறை காவலில் உள்ள போட்டிருக்காங்க நீதியரசர் அவர்கள். காரணம் என்ன அப்படின்னா, எல்லை மீறிய பேச்சு, முதலமைச்சரோட தனிப்பட்ட முறையில் உடல் சார்ந்த விஷயங்களை தாக்குதல் நடத்திய நிகழ்வு. இதே போன்ற நிலை நமக்கு ஏற்பட்டு ஏற்கனவே நம்மகிட்ட வழக்குகள் வந்து உடல்ல சுகர் பிபி இருப்பது போல வழக்குகள் வந்து தாராளமாக நம்மகிட்ட இருக்கு. நாம வாண்டட்ட வார்த்தையை விட வேண்டாம் அப்படின்னு எகிரி குதிச்சு ஓடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயம் எங்க வந்தது, எங்க கொடுக்கப்பட்டதுன்னா, இந்த பயத்துக்கு மூல காரணமாக இருந்தவர்கள் இளைஞர்கள், ஜென்சி. ஏன்னா தாவேக்கா அப்படிங்கிற ஒரு அரசே உருவாக்கப்பட்டது ஜென்சியுடைய பங்கு தான் மிக முக்கியமான ஒரு பங்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே போலதான் இப்போ தமிழகத்தில் எப்படி முன்னாள் அமைச்சர்கள் பதறி அடிச்சு பின்னங்கால் பிடரியில் அடிக்கக்கூடிய அளவில் ஓடிக்கிட்டு இருக்காங்களோ, அதே போல இனி வந்து நாம மைக்க பிடிச்சாலும் நாம வந்து எல்லை மீறி பேசுவதற்கான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கல. சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு லிமிட்டோடு தான் பேசணும், சட்டத்துக்கு உட்பட்ட விமர்சனங்கள் தான் முன்வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் கொடுக்கப்பட்டிருக்கதோ, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கதோ, அதே போலதான் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஜென்சியை பார்த்து பயப்பட்டு இருக்காங்க. இதுல வந்து தேசிய கட்சிகளும் பயப்படுகிறது, மாநில கட்சிகளும் பயந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இப்போ இதற்கு நடுவில் வருகிற 5ஆம் தேதி பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க. நார்மலாகவே வந்து பட்ஜெட் தாக்கல் செய்கிறப்ப பலவிதமான விஷயங்கள் விவாதங்கள் வந்து நடக்கும். இந்த முறை அது விவாதங்களாக இருக்குமா, இல்லை அது விதண்டாவாதத்தில் போய் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எப்படி பார்க்கறது? விதண்டாவாதத்துக்கான முயற்சிகளை திமுக கையில் எடுப்பாங்க. ஆனால் அங்கே விவாதங்களை முன்வைப்பதற்கான நேரம் வந்து அவர்களுக்கு இருக்காது. என்ன காரணம்னா, அதுக்கு முன்னாடியே வெளிநடப்பு செய்து வெளியேறி விடுவாங்க. ஏன்னா பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுடைய பட்ஜெட் அந்த அடிப்படையில் தான் இருக்கும். பட்ஜெட்டுகளை பொறுத்த வரைக்கும் தமிழக நலன் சார்ந்த பட்ஜெட்டுகளாக, தேவையான விஷயங்களை குறிப்பிடக்கூடிய பட்ஜெட்டாக, ஃபண்டு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டுகளாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த பட்ஜெட் குறித்த விவாதங்கள் அப்படின்னு வரும்போது திமுகவுடைய கடந்த கால பட்ஜெட்டெல்லாம் அங்கே கம்பாரிசன் செய்யப்படுவாங்க. எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கினாங்க, என்ன விஷயங்கள் நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு வரும்போது அங்கே திமுக வந்து சட்டமன்றத்தில் உட்கார்றதுக்கான நேரம் இருக்காது. உடனே எகிரி குதித்து வெளியே ஓடக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகும். ஏன்னா கடந்த சட்டமன்றத்தில் எப்படி வெளியேறினாங்க, அதே போல் வெளியேறுவதற்கான ஒரு சூழல் தான் சட்டமன்றத்தில் உருவாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விதண்டாவாதங்கள் பெருமளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அங்கே எதிர்க்கட்சியாக இருந்து அங்கே ஒரு ஆரோக்கியமான ஆர்கியூமெண்ட் நடைபெற்றால் அதற்கான கால அவகாசம் ஏற்படும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அவகாசம் இருக்காது. இவங்க வெளியேறுவதற்கான ஒரு சூழல் தான் உருவாகும். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இப்போ திமுகவுடைய கடந்த கால விஷயங்கள் அப்படின்னு பேசும்போதான் இது பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 2026-27 பட்ஜெட் வந்து போட்டாங்க. ஏன்னா பட்ஜெட்னு கேட்டதுனால இந்த விஷயத்தை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட்ஜெட் போட்டாங்க. 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட் வந்து மேயர் பிரியா அவர்கள் வந்து பிப்ரவரி மாதம் போட்டாங்க. அதில் வந்து 90க்கும் மேற்பட்ட டெண்டர்களை வந்து தமிழக அரசாங்கம் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க, ரத்து செய்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அங்கே ஒதுக்கக்கூடிய தொகைகளை விட கூடுதலான தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நிலையில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு 100 பள்ளிக்கூடங்களுக்கு வந்து பிரிண்டர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே மேயரை பொறுத்த வரைக்கும் இந்த மாநகராட்சி பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் சுமார் 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் தமிழக அரசாங்கம் தாவேக்கா வந்த பிறகு 22 லட்சம் ரூபாயில் 100 பள்ளிகளுக்கு பிரிண்டர் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. சுமார் 39-40 லட்சம் ரூபாய் அங்கே கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருக்கு. இதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் கட்டுவதற்கு, ஒரு பாலம் கட்டுவதற்கு அப்படின்னு சொல்லி சுமார் 370 கோடி ரூபாய், 375 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ஆனால் அதுக்கான கட்டுமான பணிகள் 300 கோடிக்குள்ளேயே முடிக்கலாம் அப்படிங்கிற நிலை சொல்லப்பட்டிருக்கு. இதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலான தொகை அலாட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற நிலையில தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோக்குள்ள பேசணும். சிறுபான்மையிலிருந்து உத்தாண்டி வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைடெக் மேம்பாலம் கட்டுவதற்கு சுமார் 2100 கோடி ரூபாய் திமுக ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்பட்டது. அந்த டெண்டரை கேன்சல் செய்யப்பட்டு இப்போ ஒரு குழுவை போட்டு அந்த குழு ஒரு 1500 கோடி ரூபாயிலேயே அதை விட திறம்பட ஒரு டெக்னாலஜி கொண்ட மேம்பாலத்தை கட்ட முடியும் அப்படிங்கிற நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ 600 கோடி ரூபாய் எங்க அப்படிங்கும் போது அது 30% கமிஷன் என்கிற நிலைக்கு அது போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த குழு வந்து அந்த பாலத்தை 1500 கோடி ரூபாய்க்கு கட்டி முடிக்கிறது அப்படின்னா
அப்போ திமுக மீது மிகப்பெரிய ஒரு களங்கம் ஏற்படும், அந்த துறை அமைச்சர் மீது ஒரு களங்கம் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டுமே விலைவாசி ஏறும்போது அப்போ ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான பணிகளுக்கு அமௌண்ட் அதிகமாகிட்டே தான் போகணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போட்ட அமௌண்ட் அதிகமாக இருக்குது, அதற்கு பிறகு ஒரு சில ஆண்டுகள் கழித்து கட்டப்படும் போது அமௌண்ட் குறைகிறது அப்படின்னா எந்த அளவுக்கு இருந்தது, இதுதான் இப்போ சட்டமன்றத்தில் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஃபண்டுகள் ஒதுக்கும் போது ஏற்கனவே ரத்து செய்யப்பட்ட டெண்டர்களுக்கான விஷயங்கள் எல்லாமே அங்கே பட்ஜெட்டில் குறிப்பிடப்படும். அப்போ ரத்து செய்யப்பட்ட விஷயம்னா எக்ஸாம்பிளுக்கு இவங்களால வந்து ஒரு 2500 கோடி ரூபாய்க்கு போடப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக அரசாங்கம் பட்ஜெட்டில் அந்த துறை சார்ந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு 1500 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் போடுறதுனா நீங்கள் 2500 போட்டிருக்கீங்க, இந்த 500-600 கோடி எங்கே போச்சு அப்படின்னா கேள்விகள் உருவாகும் போது இவங்க சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறுவாங்க. இது போன்ற நிகழ்வுகள் தான் சட்டமன்றத்தில் நடக்கும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714